ஃப்ரெண்ட்ஸ், அந்த அடிபட்டிருந்தா இல்லையா நாய் பையன், அவனை பார்க்குறதுக்காக அவனை ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் அவனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். பைபிள் எங்கே இருக்கான்னு தெரியல, முடியல. எல்லாருக்கும் தனித்தனியாக வேலைகள் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறங்கினா ரெஸ்கியூ பண்ணணுமேனு வந்திருக்கு. இதுக்குள்ளே தான் ஓடுனா நேற்று நேரம். சசிகலா சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. நாய் ஒன்று இடுப்பில் அடிபட்டு இருந்துச்சே. அதை எடுத்துகிட்டு போகிற ஆஸ்பத்திரிக்கு சரியாயிரும். ஆமாம், அப்படியா? சரி, காட்டுங்க வாங்க. சரி, அதுதான். சரிங்க. வலி இருக்கா? எப்போ பிஸ்கெட் கொடுக்க இந்த பெடிகிரி கொடுக்க சொல்லுப்பா. இந்தா பயந்து போயிட போகிறான். நீங்கள் பிச்சிருங்க, பிச்சு பிஸ்கெட். பாவ தண்ணி ஓரத்தில் வந்துரு. கண்ணெல்லாம் காயம். தங்க பிள்ளை அழகு, கண்ணெல்லாம் காயம். அடிபட்டுருச்சாடி உங்களுக்கு? பெடிகிரியை கொட்டி விடுங்க சார், அப்போ தான் பெருசெல்லாம் போடுறது. சரிடி பப்பு, உனக்கு எல்லாத்தையும் நம்ம கூட்டிகிட்டு போய் அம்மா பிள்ளைக்கு வந்து சாப்பிடு. இது நல்லா இருக்கு. பிஸ்கெட் வாங்கி வந்துருக்கலாம்டி. ஒன்றுனா இல்லை, காரில் இருக்காங்க. இல்லை, கார் நானே பார்த்து அப்படியே ஃபோன் பேசிட்டு இருந்தேனால இறங்கி. இங்கே கொட்டுறி ஒரு சாப்பிடு. கையில் கொடுத்தா எல்லாம் போட்டு போட்டு தானே பழக்கியிருக்காங்க. போதும் அதில் கொண்டு போகிற இருக்கு. சார், நீங்கள் அந்த பக்கம் விழுந்துட நல்லது செய்ய போய் சார் பேர் ஆரம்பிக்கிறீங்க. போதும், அதை நம்ம காரில் கொடுத்துருக்கோம். அது சாப்பிட்டோம். இருடி அதை சாப்பிட்டோம். ஃப்ரீஜில் யார் இருக்காங்க? என்னடி பண்ணுறது? கழுவுமே வெளியே கழுவு மட்டிச்சு தண்ணி. அது மிகலாத்து தண்ணி, சாயர் தண்ணி எல்லாமே கலந்து வர்றது தான். காரில் ஏதாவது தண்ணி வச்சுருக்குங்களா சார்? இருக்கு, ஒரு 1/2 லிட்டர் மட்டும் தான் இருக்கு. தூக்கலாம், வாய்க்கு கூட தேவையில்ல. இதில் கழுவிடலாம் அப்படியே எனக்கு. தண்ணி இருந்தால் கூட அள்ளிக்கலாம். பக்கத்து இருங்க, போயிட்டு சின்ன டப்பா ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இந்நேரம் மின்மயானம் இருக்குது இல்லைங்களா, அந்த நொய்யல் பாலத்துக்கு கீழே ஒரு நாய் அடிபட்டு வேகமாக இந்த நொய்யலாத்துக்கிட்டே இறங்கி வரதை சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் சசிகலா சிஸ்டருக்கு சில ரெஸ்கியூபர்களுக்கெலாம் அனுப்பி கொடுத்துருந்தேன். சிஸ்டர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி, சரி சிஸ்டர், நம்ம எடுத்துகிட்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், அது எப்படி சர்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் ஆனந்தன்ற ஒரு சார் வந்து, சரி இந்த டாக் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் வேணால் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அவரோட பண்ணுவான்னு தெரியுதா. நம்மளுமே ஃப்ரெண்ட்லி டாகாக இருக்கான். வந்ததுமே கழுத்தில் கயிறு போட்டால் மேலு எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கான். கொடுக்குற பெடிகிரி நல்லா சாப்பிட்றான். ரெண்டாவது இவனை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் காட்டணும். சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சின்ன கப்பலம் உள்ள அதை ஆமாம். சரி விடு, இப்படியே அடிச்சு எடுப்பு மட்டும் ஊற்று போதும். ஓட பிடிச்சி லீஸ் பிடிங்க. சரிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் போய்
கயிறு வச்சுருக்கோம் வண்டியில் எடுத்துருந்தாரு கயிறு. மனுஷனையவே விடுறாங்க, அப்புறம் இது விடுறதுக்கெல்லாம் என்ன பெரிய விஷயமா? அதுதான் நான் டைட்டாக போட்டேன் தெரியுமா? பேர வலிக்குதா? சளி இருக்குது. வலி இருக்குது இருக்குது கொஞ்சம் வலி இருக்குது. வலினால தான் அது பிடிக்குது. நல்ல வேலை இந்த அளவுக்கு அது கோஆப்ரேட் பண்ணுது. இது ரொம்ப ரகடாக இருக்கும் நாங்கள் போகிற இடம்லாம். இந்த இடம் நல்லா உடம்புச்சு. உண்மையிலே நான் திருப்பி ஏன்பா ஏன்பா? கண்ணும் வேற பிரச்சனை. சரிப்பா சரிப்பா சரிடா சரிடா சரிப்பா சரிப்பா சரிம்மா சரி சரி சரிடா சரிடா போலாமா? ஒரு கண்ணிலே ஏதோ அடிக்கப்பட்டு கண்ணில் அடிச்சு உங்கள் நாய் தான் அப்படி விட்டுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அடிப்பட்டு அப்படி விடுவீங்களா? கொண்டு வர முடியாத விட்டுட்டேன். எப்படி இப்போ நாங்களும் மனசு தானம்மா? எங்களுக்குன்னா 5 கையா இருக்கு. பார்த்துட்டு ரோட்டில் பார்த்துட்டு எங்களுக்கு மனசு கேட்கல. இப்படி தான் வளர்த்துட்டு இப்படி விடுறீங்களோ தெரியல. யாரோ கொண்டு வந்து ரோட்டில் வளர்த்துட்டு வண்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஏதோ உங்களுக்கு நீங்கள் சரி 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 சரிப்பா சரிப்பா எடுத்து விட்றா வேணாங்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இருக்கட்டு இருக்கட்டு போங்க. போயிட்டுருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா? அந்த வீடியோவை சிஸ்டர் சசிகலாவுக்கும் அனுப்பியிருந்தேன். அவங்க பார்த்துட்டு நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம், பரிதாபமாக இருக்குது, எப்படி சர்வே ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சார் ஒருத்தர் இருக்கிறார் வீடியோ எடுத்துருக்காருங்களா, ஆனந்த் சார் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். சரி கார் எடுத்துகிட்டு வர சிஸ்டர், எடுத்துக்கொண்டே ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், என்ன பரவாயில்ல ஜீவனை காப்பாற்றணும்னு இறங்கி வந்தோம். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சேர்த்துக்குள்ளே அப்படியே சிக்கிட்டு ரொம்ப உடம்பெல்லாம் சேராக இருக்குது. அவன் எங்கிட்ட நல்லா பழகிறான், இருந்தாலும் இப்படியே எடுத்துக்கொண்டே எக்ஸ்ரே எடுக்கவும் மற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் முடியாது. அதனால் சிஸ்டர் சசிகலா அவங்க ஷெல்டருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுட்டு கொடுத்து அவன் நம்ம நல்லா பழகினதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு இருக்காங்க. இதை பார்க்குறவங்க தயவு செய்து வாகன ஓட்டிகள் கவனமாக வண்டியை ஓட்டுங்க. நீங்கள் என்ன இடிச்சுட்டு போட்டு போயிடுறீங்க, அந்த படுற ஜீவன்கள் படுற கஷ்டத்தை கண்ணால் பார்க்க சகிக்கலை. எங்களை போல் இளைய மனம் படுத்த விலங்குகள் ஆர்வலர்கள் எப்படியாவது இந்த ஜீவனை காப்பாற்றணும்னு எல்லா வேலையும் விட்டுட்டு ஒடியாந்து இவ்வளோ பேர் பிரயாசப்படுறோம். தயவு செய்து வாகனத்தை கவனமாக ஓட்டுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க விலங்கின ஆர்வலர்கள் உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவியாக இருந்தாலும் இந்த ஜீவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓஸ் நேரம் கொடுக்குறான்.